ஒரு 10 நிமிஷம். வணக்கம் மக்களே, சற்றுமுன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தாலுகாவிலுமே ஜமாபந்தி நடத்துறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜமாபந்தி என்ன முறையில் நடத்துகிறாங்க, ஜமாபந்தியில் யாருக்கெல்லாம் நன்மை கிடைக்கும், ஸோ ரேஷன் கார்டில் ஜமாபந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதிய ரேஷன் கார்டு வழங்குறதா தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன தேதியிலிருந்து எந்த தேதி வரை நடக்கும், இதன் மூலமாக என்னென்ன சேவைகள் மக்களுக்கு கிடைக்கும், யாரெல்லாம் பலன் பெற முடியும் அப்படின்ற கூடுதல் விவரங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் நான் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே முழுசாக தெரியும் உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மகளே, ஜமாபந்தி அப்படின்றது மக்களுடைய பல்வேறு விதமான கோரிக்கைகளை மனுவாக தாக்கல் செய்து அரசு துறை சார்ந்த சேவைகளை ஒரே மக்களுக்கு ஒரு இடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஜமாபந்தியில் பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை அதிகாரிகள் எல்லாரும் கலந்து கொண்டு மக்களுக்கான குறைகளை உடனே தீர்த்து வைப்பாங்க. ஸோ இந்த ஜமாபந்தியில் என்னென்ன விஷயங்களை செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டா மாறுதல், புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பம், இலவச வீட்டுமனை விண்ணப்பித்தல், முதியோர் உதவித்தொகை, மின்னணு குடும்ப அட்டை, ஜாதி சான்றிதழ் பெறுதல், விதவைகளுக்கான ஊக்கத்தொகை விண்ணப்பம் செய்தல், வருமான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ் போன்ற விவரங்களை ஒரே இடத்துல செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கிராமப்புற மற்றும் நகர்ப்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜமாபந்தியை வந்து நடத்திட்டே இருக்காங்க. ஸோ மேலும் இருப்பினும் பல சிட்டாவில் இருக்கக்கூடிய பட்டாதாரர்கள் இறந்தவர்களுடைய பெயர்கள் நீக்கப்படாமல் அவர்களுக்கு பெயர்களுக்கு பதிலாக வாரிசுதாரின் பெயர்கள் அல்லது தற்பொழுது இருக்கக்கூடிய உரிமையாளர்களின் பெயர்கள் சேர்க்கப்படாமல் இருக்கின்றன. எனவே இந்த பட்டாவில் இருக்கக்கூடிய இறந்த நில உரிமையாளர்களின் பெயர்களை நீக்கிவிட்டு அவர்களின் வாரிசுதாரர்கள் அல்லது பதிவு செய்யப்பட்ட ஆவணம் வாயிலாக உரிமம் பெற்றவர்களின் பெயர்களை சேர்க்க வேண்டும். பொதுமக்கள் உரிய ஆவணத்தோடு இ-சேவை மையங்களில் வாயிலாகவோ அல்லது சிட்டிசன் போர்ட்டல் வாயிலாகவோ விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்படி விண்ணப்பங்கள் ஆவணங்களின் அடிப்படையில் அந்தந்த வட்டாட்சியர் அலுவலகங்களில் நடக்கக்கூடிய ஜமாபந்தியில் பரிசீலனை செய்யப்பட்டு பட்டாதாரியின் பெயர் மாற்றம் தொடர்பாக உரிய ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டு நில ஆவணங்களில் உடனடியாக அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தாலுகா அளவில் நடக்கக்கூடிய ஜமாபந்திக்கு செல்வர்கள் தங்களுக்கு தேவையான அனைத்து ஆவணங்களையும் மறக்காமல் எடுத்துட்டு போகணும். தவறும் பட்சத்தில் தங்களுக்கான சேவை பெறுவதில் காலதாமதம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு மக்கள் இந்த பட்டா மாறுதல் மிகப்பெரிய விஷயமாக கருதப்படுங்க. ஸோ அந்த விஷயத்தையும் ஜமாபந்தியை உங்களுக்கு எளிமையாக மாற்றிடுவாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டா மாறுதல் செய்ய விரும்புவர்கள் இணையதளம் வாயிலாக பட்டா மாறுதல் செய்ய வச்சுக்கலாம். சான்றிதழையும் கட்டாயம் எடுத்து செல்ல வேண்டும். மேலும் இறந்தவர்கள் பெயர்கள் இருக்கக்கூடிய சொத்துக்களை பட்டாவை மாற்ற வேண்டும்னா அவர்களுடைய இறப்பு சான்றிதழ் மற்றும் வாரிசு சான்றிதழ் கட்டாயம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாவில் இடம்பெறும் அனைத்து உறுப்பினர்களையும் ஆதார் அட்டை நகல் கட்டாயம் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் அவர்களின் ஆண் வாரிசுகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா விதவை ஊக்கத்தொகைக்கு விண்ணப்பிப்பவர்கள் கட்டாயம் 40 வயது முடிஞ்சிருக்க வேண்டும். அவர்களுக்கு 18 வயதிற்கு மேல் ஆண் வாரிசுகள் இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வருமான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ் போன்றவற்றை ஜமாபந்தியை உடனடியாக விண்ணப்பம் செய்து எளிதாக பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜமாபந்தியிலேயே உங்களுக்கு அனைத்து சான்றிதழ்களும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜமாபந்தியில் ரேஷன் கார்டு இலவசமாக உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜமாபந்தியில் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருமே சொல்லியிருக்காங்க, சார்பாதிகள் வாரிசுகள் யாரும் இருப்பால் ஒரு விண்ணப்பம் கொடுத்தால் போதும், இறந்த நபருடைய அனைத்து வாரிசுகளின் ஆதார் அட்டையும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஜமாபந்தியானது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தாலுகாவிலும் நடக்கிறதுக்கு என்ன தேதியிலிருந்து என்ன தேதி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 20 மே 30 வரை நடக்கும். அதனால உங்களுடைய கோரிக்கைகள் நீங்கள் விண்ணப்பங்களாக கொடுக்கும் பொழுது அது விரைவாக சரி செய்து முடிக்க கொடுத்துருவாங்க. ஸோ அதனால இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றிக் கொள்ளலாம் மக்களே. ஸோ ரேஷன் புதுசாக அப்ளை பண்றவங்க மறந்துடாத இந்த ஜமாபந்தியில கலந்துக்கிட்டு ரேஷன் புதுசாக அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக கருதப்படுங்க. ஸோ அந்த மகளிர் உதவித்தொகை 1000 ரூபா அது வந்து பார்த்தீங்கன்னா ஜமாபந்தியிலேயே சிலருக்கு வந்து அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாமே உடனடியாக மேற்கொள்கிறோம் அப்படின்ற தகவலையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்குங்க.